பலர் அருண் விஸ்வா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். On behalf of Ram sir and entire team of Parandapu, I thank Jio Hotstar, Kutti sir, Bala sir, Pradeep sir, and the entire team of Hotstar. ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் இது. இதுக்கு முன்னாடி சில மேடைகளில் நான் இருக்கேன், இதுக்கப்புறமும் சில மேடைகளில் நான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து நான் ஒரு நாளும் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் படம் டைரக்ட் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் பண்ணுற படத்தில் சாரை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கு. பட் நான் என்றைக்குமே ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சி பார்த்ததில்லை. அப்படி நான் ஒரு தயாரிப்பாளராகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டப்புறம் இப்போது சாரோட ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு மேடை. இது எனக்கு ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அது அவர் தான் அந்த ஒரு பெருந்தன்மையாக இருந்து அதை பண்ணுறாரு நான் நம்புகிறேன். இப்போ இது வந்து இந்த ஆடியோ லான்ச் இப்போ இந்த சாங் கூட நான் வெளியிடணும்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் உணர்றேன். எனக்கு மற்றது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு இப்போ நீ ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட நான் மற்றதுலாம் எனக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கிறத விட எனக்கு ராம் சாரோட அசிஸ்டண்ட் அருண் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் இருக்குது. அந்த இதோடு தான் நான் இன்றைக்குமே இருக்கேன். நான் சாரோட படங்களில் தானு சார் வராது. தேங்க்யூ. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை. அந்த விதத்தில் நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் மட்டும்தான் வந்து சார்கிட்ட உருப்படியாக ஒர்க் பண்ண ஒரு ஆள். சாரோட அசிஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயே எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படியே சார் கூடயே 24 bars இருக்கிறவங்க. நான் மட்டும்தான் மற்ற வேலைகளும் பார்த்துட்டு சார் தப்பு போய் பார்த்துட்டு வருவேன். அதனால தான் அவங்க எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டு வராங்க. நான் இந்த மாதிரி போய் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்போவே வந்து சார் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, அருண் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லை, சார் வந்து ஏதோ ஒரு டீ கடையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைரக்டர் ஆகிற ப்ரொடியூசர் ஆகிங்கன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு தப்புன்னு அப்போ வந்து நான் டைரக்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் இங்கே எதுவும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அதுதான் இப்போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிகிறத விட நம்மளோட குருநாதர்களுக்கோ நம்மளோட ஆசனவங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பயே பார்த்துருக்காரு, நிச்சயமாக இவன் இருக்கிற வாழ்க்கை இவன் டைரக்டராக வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் எதை வச்சு சொன்னார் கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு அறிகுறியும் இல்லாதப்போ கூட அவர் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிங்கன்னு சொல்லி ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு. அது நிஜமாகவும் நடந்துருச்சு. அந்த விதத்துலேயும் நான் என்றைக்குமே என் மூலிமா நான் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராகவோ அடுத்தடுத்து நான் படம் ப்ரொடியூசராகவோ என் மூலிமா என்றைக்கு ஒரு நல்ல படம் வந்தாலும் அது வந்து சார்னால தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல படம் வரும்போது மட்டும் அதோட காரணம் கண்டிப்பாக சாராக தான் இருப்பார். ஸோ இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை தான். அவர் எப்பவுமே அதை தான் பண்ணிகிட்டு இருப்பார். மற்றவங்களுக்கு மேடை ஏற்றி அழகுபடுத்தி பார்க்குறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். மிர்ச்சி சிவா அவர்களுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய ரசிகன் நான் அவரோட படங்கள் எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி படத்தில் சார் இப்படி ஒன்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஸ்கிரிப்டும் சார் அனுப்புவார். இதை அனுப்பிச்சு படிச்சப்போயே நான் வந்து இது சாரோட இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு நல்ல ஒரு ஃபன், அதே மாதிரி சாரோட அதோட ஒரு ஸ்டாம்பும் இதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இதில் மிர்ச்சி சிவாவோட பண்ணுறாருன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக. சாருக்கு சிவா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது அந்த காம்பினேஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் சார் எல்லா படத்துலையும் ஒரு வேறு மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அது படத்தில் இருக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் விஷுவல் சார் காட்டும் போது இவ்வளோ லேண்ட்ஸ்கேப் காமிச்சு இந்த படத்தில் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னும் போது கம்ப்ளீட்லி ஒரு பயங்கரமாக வாய்ப்பு வந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ விஷுவல்ஸ் இருந்தது. அதில் எல்லாத்து மாதிரியும் நான் ஒரு ராம் சரோட ரசிகனாக அவரோட அசிஸ்டண்ட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எப்போவுமே அவரோட படங்கள் அப்போ ஒரு ரிலீஸ் அப்போ கூடயே இருந்து வேலை பார்த்து தான் பழக்கம். இந்த தடவை நாங்கள் தயாரிக்கிற ஒரு படமும் வருது, அந்த டைமில் வராருன்னொன்னே எனக்கு அங்கேயே மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த டைம் தான் சார் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இந்த டைம் வரானாரு. பட் இது அவர் கூட என் படம் வருது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. இதுவும் என் படம், இதுதான் மெயினாக என்னோடய படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எல்லாமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து இது வரவேற்பையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் திறமையாளர்களை அடையாளப்படுத்தி கோடம்பாக்கத்தில் கொடிகட்டி பறக்க வைப்பவர் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணும்னு. உண்மையிலேயே ஹாட்ஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள், அவர்களும் சிகரத்தில் ஏறுகிறார்கள். அங்கீங்கனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சூரியவம்சம் சின்ராஸ் மாதிரி ஓரமாக ஃபோட்டோவில் நின்றுட்டு போகலான்னு தான் வந்தேன். பேச சொல்லிட்டாங்க. பேசுகிறதோட என்ன சிக்கல்னா, படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 15 நாள் இருக்குங்களா சார், 15 நாள் மேலே இருக்கும். அதனால் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். அதனால் டிஸ்க்ளைமரோட பேசுகிறேன். அப்படி ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சார், கம்மியாக. ஓகே. ஜெயமோகனோட வரி ஒன்று உண்டு, வீட்டுக்கு வெளியே தான் உலகம் உண்டு அப்படின்னு. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பயணம் செல்ல வேண்டும். சார் இது ஒரு ரோட் மூவியாலாம் எடுக்கல, ஆனால் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லாரும் சொன்னாங்க ராம் சாரோட படம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அந்த டார்க் சைடு இல்லை, ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூவியாக இருந்ததுன்னு. எங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இல்லை, ஏன்னா சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஹாப்பியான பர்சன், எவ்வளோ ஹியூமர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்மைல் உங்கள் முகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு படம், மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இது. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ராம் சாரோட மேடையில் நான் வந்து பேசுறது, அருண் சொன்ன மாதிரி நானும் வந்து பேசுகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்கிறது, பாக்கியம் சொல்கிறதா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்தை எல்லோரும் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்பரர்னு ஒரு கேரக்டர் வரும், வாத்துக்காரர் ஒருத்தர் வருவார், மைனா குருவின்னு 2 பேர் மனிதர்களாக வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தான் எடுக்கும் எந்த ஒரு படைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான நேர்மையான கருத்தை முன்வைத்து மௌனங்களை உடைக்கும் படைப்பாளி, 7 கடல் 7 மலை எதிர்காலத்தை உங்கள் பேச வைக்கும் பெருமைப்படுத்தும் ஒரு தயாரிப்பாளராக அழைக்கிறோம் சுரேஷ் காமாட்சி அவர்களை. இந்த மேடையை ஒரு பாசிட்டிவாக இதாகுது. ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள். ராமனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதனும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்லேயே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸில் அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு வந்து அவர் ரொம்ப எனக்கு அட்மையர் பண்ண வச்சுது. மாரி செல்வராஜ் மேலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான. எனக்கு அவர் கூட பணிபுரிந்த என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி வந்து 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராம் அவர்கள் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அது காரணம் ஆக மாட்டார். அவர் வேலை உண்டு, தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞர். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாகவே ஹாட்ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் பண்ணதுக்கு ஹாட்ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணகுட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர், இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவா நான் கூட சேர்ந்து படம் பண்ணுறோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. ராமன்ட்டையும் அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான்
2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் வந்து பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியில் பார்த்துட்டு வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்ட் இருக்கு. வெளில வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா, இவன் வந்து இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் தான் கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு சொல்லி. நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியல. அப்போ நான் தானன்ட்டு கொண்டு போய் ராமன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியலை, தானனால உடனே முடியுன்றதுனால தானன்ட்டு கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது இவர் கூட படம் பண்ணணும், அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமன் வந்து அப்படி ஒரு கதைக்கு பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பு எடுத்து பண்ணதான் 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில வந்து பறந்து போகணும்னு ஒரு படம் ஹாட்ஸ்டார் பண்ணுறதுனால அதை பண்ணுங்க, நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து ஏன்னா இந்த படைப்புன்றது வந்து ஒரு படைப்பு வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும்னு. அதாவது சும்மா படம் எடுத்தா சம்பாதிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு அந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ராமனை வந்து மிக தெளிவான ஆள். அது மாதிரி அவருடைய வந்து அசிஸ்டன்ஸுகள் அப்படி மாறி சில்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளி அதை பார்க்குறாங்க. அப்படிதான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்கு, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்ட்ட திணிப்போம். நான் எப்படி தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி எப்படி யோசிச்சாருன்னு ஒரு எனக்கே ஆச்சரியம். இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த ஆச்சரியம், அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான். ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமா அந்த அவருடைய ஸ்பீச் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீபமான மேடைகளில் கூட அவர் அதிகமாக பேசுறது இல்லை, எனக்கு 2 வார்த்தை பேசி அது மாறி சொல்வாஜ் மேடையாவது கொஞ்சம் அதிகமாக பேச வரும்போது அங்கேயே வந்து சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவோ டயர்டாகவும் இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்ல இருக்கும், நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்ம அப்படித்தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாதவோ தேடி வைப்போம், அப்படிதான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சாங்க, இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தா இப்படியே ஓட விட்டுருந்தா நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தேன், சென்னையை போய் சேர்ந்துருக்கோம் பிரதர். அவ்வளோ ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான பாருங்க. அவருடைய படங்கள் வந்து மேக்சிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவபிரதருக்கு அவர் அகிலகுலக சூப்பர் ஸ்டார்ன்றது சிவபிரதர். இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோட படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறைய பிஸியாக கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காலத்தில் ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதிகளுக்கு வாய்ப்புகள் வரும். நம்ம சந்தோஷ் தயாநிதி நம்ம 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டாப்புல நினைக்கிறேன். இல்லைன்னா யுவனை வந்து ராமன்ட்டு வந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி வருவது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமன் என்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கிப்பாரு நினைக்கிறேன். டீம் வாங்கி எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுத்தாரு. மதன் கார்கி சார் வந்து 7 கடல் 7 மலைக்கெல்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ரொம்ப பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள். ராமன் 2 பேர் வந்து மாறி மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விரைவில் அந்த 7 கடல் 7 மையம் வந்து வெளிவரும். மறுபடியும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்கேன், உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நாட்டு நன்றியில் விடைபெறுகிறேன். நன்றி. ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு
நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கால் பண்ணி ஆக்சுவலி கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த 2 o'clock தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அங்கே வந்து செட்டில் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்கும். இவங்க ஆக்சுவலி இந்த 80s எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, என்னது 2 மணிக்கு தானே இப்போ தானே வந்தோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் லேட்டாக வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அங்கே 4 மணிக்கு தான் போயிடுவோம். என்ன நான் லேட்டாக வரேன் அதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் எப்படி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு தோணும். அண்ட் ராம் சார் வந்து 10 நேரம் தூங்க மாட்டாரானே தெரியாது. அப்போ ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்கள் ஏன் எப்போ தான் பிளாக் ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா, இதுதான் அழுக்குப்படுத்தா தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவருக்கு காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டேரெக்டாக போயிடுவார். எனக்கு ஷாக்காக இருக்கும், சார் எப்படி சார் டயர்டே ஆக மாட்டேறீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நானும் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சாரை பார்க்கும்போது எப்போவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவாக அண்ட் செட்டில் இருக்க எல்லார் பேரையும் சொல்லுவார். அன்னைக்கு வந்தவங்கள கூட அவர் வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எல்லாரோட இண்டிவிஜுவல் பேரையும் சொல்லுவார். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ பிரதீப் சார், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வாழ்க்கையில் அனைவரும் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை. அதை எப்போதும் கையாள்பவர் திரைத்துறையில் ஒளிதரும் கதிரவனாக விழித்திரு ஹபீபி படங்களை இயக்கிய மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம். கிருஷ்ணகுட்டி சார் சொன்ன மாதிரி இந்த படம் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய பண்ண படம் வந்து, ஏன்னா நான் ஒரு காதல் திருமணம் செய்தவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, என்னோடய குழந்தைய ஒரு பயணம் கூட்டு போகணும், ஒரு மலையை காட்டணும், ஒரு சூரிய உதயத்தை காட்டணும், ஒரு கடலை காட்டணும், ஆகாசத்துடைய ஒரு நீல நிறத்தை காட்டணும் அப்படிங்கிற உணர்வை வந்து இந்த படம் எனக்கு உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக இந்த படம் இந்த உணர்வை உருவாக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். ராம் நாங்களும் ராம் எல்லாம் ஒன்றா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணோம். அவரோட உழைப்பை பற்றி சொல்கிறதுங்கிறது கேட்ட பழைய கதையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அசாதாரணமான ஒரு உழைப்பாளி. அவருடைய படங்களுக்கு அவர் நடிகர்கள் தேர்வு செய்கிற விதமாகட்டும், லொக்கேஷன்ஸ் பார்க்குறதாகட்டும், அது வந்து எந்த இயக்குனராலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான சிரத்தையை செய்யக்கூடியவர். அது அவருடைய படங்களை பார்க்கும்போதே தெரியும். வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேசலாம். ஏன்னா இது வந்து முக்கியமான ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேசக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதனால் இந்த படம் பேசுவதற்கு நிறைய இருக்குது வந்து. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரசோவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்குது. அதில் அந்த டெருசுசுலாங்கிற காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குறி பார்த்து கரெக்டாக சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் வந்து ஒரு கட்டத்தில் அவர் கண் பார்வை மங்கின பிறகு வந்து அவர் வந்து இந்த காட்டில் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். வீட்டில் வந்து காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டில் வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த இராணுவ அதிகாரத்தை கேட்பார், ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு நமக்கு வந்து வீடுங்கிறது வந்து எந்த நேரத்துலேயே நம்ம திரும்புறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனால் எந்த நேரமும் நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சாபம். அதுவும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய உளவியல் ரொம்ப சிதைஞ்சு வந்துட்டு இருக்கு. குழந்தைகளை குறித்த அக்கறை நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். ஆனால் எதுக்காக ஓடுறோம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய வெறுமையில் வந்து தான் நிற்கிது. நம்ம குழந்தைகளை நம்ம வந்து குழந்தைகளுக்கான உலகத்தோடு வச்சுருக்கிறோமான்னு கேட்டால் அது இல்லைங்கிறதா உண்மை. ஆனால் அப்படியான குற்ற எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை நம்மளை வந்து எதையோ ஒன்று நோக்கி துரத்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுக்காக தான் நம்ம ஓடுறோம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கான உலகத்தோடு நம்ம வச்சுருக்கிறோமானா அப்படி இல்லை. இந்த படம் அது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கையில் ஸ்கூல் என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுக்காதீங்கன்னு சொல்லுச்சு. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் வந்து உங்கள் குழந்தைகள் கையில் மொபைல் கொடுன்னு சொல்லிச்சு வந்து. ஸோ இன்றைக்கி குழந்தைகளுடைய மன விசாலம், அதாவது ஒரு குழந்தைகளுடைய அனுபவமும் சரி அறிவும் சரி அந்த மொபைலுடைய டிஸ்பிளே அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து வெளியே கொண்டு போகிறதில்ல. என்னன்னா ஒரு குழந்தை ஒரு விடுமுறையில் வளருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பயணத்தில் வளருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய
ஒரு 6 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு நம்ம குழந்தையை கூட்டி போய் காட்டுறோமானா நம்ம நிச்சயமா வந்து அது ரொம்ப அரிதாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும். இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடிய போது தோணும், நிச்சயமாக இது வந்து நம்ம குழந்தைய கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நம்மளையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமா இருக்கும். நிச்சயமாக இந்த தமிழ்ல ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு அது விலை மதிப்பற்ற, இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை வந்து இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனால் அதை ரொம்ப அழகா அந்த செய்தியை வந்து நண்பர் ராம் கெடுக்கிறாரு. ஹாட் ஸ்டார் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஓடிடி தளம். ஏன்னா வந்து குடும்பங்களுக்காக படம் பண்றோம், ஆனால் குடும்பத்துடைய கதையை பண்றோம், ஆனால் இல்லை. தொடர்ந்து ஹாட் ஸ்டார் வந்து அப்படியான படங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணகுட்டி சார், பிரதீப், நண்பர் நரேன் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. படத்துடைய ஹீரோ அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து இப்போ எனக்கு அந்த ஷாக் இல்லை. நண்பர் ராம் சொல்லும்போது சிவா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருக்குள்ளார ஒரு நல்ல நடிகர் இருப்பாங்க. ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எமோஷனலாக நடிக்கும் போது அது ரொம்ப பயங்கரமாக கலங்கடிச்சிடும். அது செட்டிலைட்ஸுடைய சாப்ளின் நடித்ததுல இருந்து அன்பு தம்பி மாரி செல்வராஜுடைய மாமன்னன் வடிவேலு அவங்க கதாபாத்திரமாகட்டும், ஏன்னா ஒரு ஹியூமராக நடிக்கக்கூடியவங்க எமோஷனலாக பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. கிரேட் சார் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ், உங்களுடைய அலால் ஸ்டோரி, மனக்குடி, ஆமாம் ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ், ரொம்ப வெசக்கான ஆக்ட்ரஸ். தமிழில் நீங்கள் வந்து சந்தோஷம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த் சார் சொன்னாங்க, இந்த படத்துடைய பெரிய சோலா வந்து நான் உங்களுடைய முகத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நம்மளுடைய அக்கா தங்கைகளை, நம்மளுடைய அம்மாக்களை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு முகமா நீங்க வச்சிருக்க இந்த படத்துல. தம்பி குட்டி பையன் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப அழகா வந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு போன்ல நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். அந்த இடம்லாம் நான் உண்மையாவே கண் கலங்கிட்டேன். நிஜமாவே அந்த இடம் எல்லோருமே கண் கலங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த மியூசிக் வாங்கின திங் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி, நான் அவங்க ராமோட தான் நான் ஸ்டுடியோ போயிருந்தேன். ரொம்ப நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாரு. தேவதை உங்களுக்கு வந்து ராம் சாரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இல்லையா? நம்ம அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த படத்தை போய் தியேட்டரில் இந்த குழந்தைகளோடு இருந்து பார்க்கறதன் வழியாக, இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வழியாக இந்த குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு பரிசீலிக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் பர்சனலாகவுமே எனக்கு வந்து ராம் அவங்களை பிடிக்கும். ஏன் இப்படி ஒரு சோல் அவருக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா, படைப்பாளிகளும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே எப்பவுமே ரெண்டும் வேற வேற இருக்கும். ஒன்று மணிப்பூர்ல இருந்தால் இன்னொன்று மயிலாப்பூர்ல இருக்கும் வந்து. ஆனால் ராம் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தியை வந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டுவதன் வழியாக வெளிச்சம் தான் கூடும். ஆனால் என்னன்னா, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை இங்கே தூண்டுதான்னு கேட்டால் அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு நெருப்பு வந்து பரவணும் அப்படின்னாலே அதுதான். சயின்ஸாகவும் சரி, இயற்கையோட தோற்றமாகவும் சரி, ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டினா தான் வந்து வெளிச்சம் கூடும். ஆனால் ராம் வந்து எப்பவுமே அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டைரக்டர் பற்றி சொல்லிட்டே இருப்பார். சுமலர் அண்ணன் படம் பார்த்தேன், பிரமாதம் இருந்துச்சு. நாங்கன்னு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ என்னுடைய படமும் கூட நான் அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஒரு நண்பரா கபிலி படத்தை நான் வந்து அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார். வந்து பேசிட்டு ஓகே ரொம்ப பாராட்டு சொன்னார், ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். ஓகே நண்பர் நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார், அதில் செய்ய வேண்டிய திருத்தங்களையும் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் நண்பர் சுரேஷ் காமாட்சி லைனுக்கு வந்தார். ராம் வந்து உங்கள் படத்தை பற்றி சொன்னார், உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராம் பார்த்தார். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தனஞ்சன் சார் வந்தார் வந்து. ஸோ இப்போ என்னுடைய படத்தை வந்து ஒரு சினிமாவில் ஒரு 10,000 பேர்கிட்ட சொல்லியிருப்பார். இது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 ரேரான ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் வந்து ராமுடைய படங்கள்லையுமே இருக்குது. அந்த சோல் தான் வந்து ரொம்ப அந்த ஆன்மா தான் இருக்குது. அதுதான் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸை வந்து அவர் சரியான முறையில் நடத்துறதுக்கு காரணமாக இருக்குது. அவருடைய அசிஸ்டன்ஸுமே இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடைகளை பார்க்கும்போது. அந்த அசிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு நல்ல குருவாகவும்
ஒரு நல்ல அசிஸ்டன்ஸாகவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமுடைய ஸ்கூல் பெரிய உதாரணம். பறந்து போ நிச்சயமாக எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைகளுடைய உலகத்தை மீட்டு தருவதற்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வந்து அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை எங்க நாங்கள் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சு விஜய் டிவியோட அட்ரஸ் மாதிரி 3 தரம்னா 2 லாக்டவுன், ஆடிஷன்ல கிட்ட 3 படம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுது. ஆனால் அந்த நட்பு வந்து சத்தியமா என்னால் மறக்க முடியாத ஒரு நட்பு. ராம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ், மோஸ்ட் சென்சிபிள் ஓவர்க்ரௌன் பேபி. அதாவது அவரோட வில்லன்கள் வந்து கூடயே இருக்கிற அசிஸ்டன்ஸ் தான். அவர் வந்து குழந்தை மாதிரி தாங்கி பார்த்துப்பாங்க எப்போவுமே. அப்படி ஒரு டீம். அந்த டீமுக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து இட்ஸ் தேங்க்யூ ராம் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு யுவர் வேர்ல்ட். ராமுடைய சென்சிபிலிட்டி என்னென்னா, சினிமாவுக்கு வந்து பாம், கார் சேஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. அவருக்கு மனிதர்கள் போதும். அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷன், அவங்க கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள், அந்த சென்சிபிலிட்டி போதும் ராமுடைய ஒரு அழகான படம் பண்ண. அவ்வளோ பெரிய ஜீனியஸ். எங்கள் கூடயும் படம் பண்ணுவாரா அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். தமிழ் சினிமாவில் கதை கேட்கும்போது ஒரு 100 கதை கேட்டோம்னா ஒரு 5 கதை ஓகே ஆகும். ஆனால் ராமோட மட்டும் அந்த ஒரு 5 வருஷ பயணத்தில் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவை மீட் பண்ணும்போதெல்லாம் 2 கதை சொல்லுவார். சொல்கிற கதையெல்லாம் ஓகே பண்ணலாம் ஒரு பாயிண்டில் கூட்டி வெறுத்துட்டார். நீங்கள் படம் பண்ணுறீங்களா இல்லையாடா, எத்தனை கதை தான் ஓகே பண்ணுறது, எத்தனை கதையை தான் நானும் உட்காந்து கேட்குறது, எல்லாம் பண்ணி கதை ஓகே இதை போகிறோம் அப்படின்னு ராம் அடுத்த நாள் வந்து அது வேண்டாம், நம்ம வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அதாவது கதை நமக்குள்ள கொட்டி கிடக்குதுன்ற ஒரு கர்வம் இருக்கு. அவர் எவ்வளோ பெரிய, அது வந்து ராமுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கதை சொல்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது மாதிரி தான் இந்த படமும். ஒரு நம்ம மறந்து போன, நம்ம பெருசா சண்டை சச்சரவு இதுகளை கொண்டாடி நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்பரிசங்களை மறந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் தான். ஒரு அப்பா, மகன், ஒரு அம்மா, ஒரு சின்ன ஃபேமிலி. இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே ஓவர் ப்ராமிஸ் பண்ணல. உங்களுக்கு இதில் பெரிய சீட்ல இருந்து உங்களை வெளியே தூக்கி போடுற அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மணிக்கணக்காக உட்காந்து ஆடியன்ஸ் பேசினாங்க அதை பற்றி. எப்படி இவ்வளோ பெரிய சத்தமான சினிமா உலகத்தில் இவ்வளவு சட்டிலான ஒரு எமோஷனை வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு. இன்னைக்கு அந்த பையன் வந்து சும்மா இருக்கான். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவன் தான் ஹீரோ. அவனுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சொம்பு தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்படி கொண்டாடினாங்க. ஏன்னா பிகாஸ் ஹிஸ் எஃபர்ட் இன் தட் மூவி இஸ் தட் மச். செக் கேக்குதா? ஓகே. அவனோட எஃபர்ட் இந்த செக் ஓகே. இந்த படத்துல அவன் போட்டிருக்க உழைப்பு வந்து அவன் ராம்கிட்ட வரும். ஆக்சுவலா எனக்கு ராம் மேல ஒரே ஒரு கோவம் இருக்கு. எனக்கு வந்து ராமோடைய மகனை தான் நடிக்க வைக்கணும்னு ஆசை. அது நான் எவ்வளவோ சண்டை போட்டு போறேன். பட் திஸ் பாய் கேம் இன் டு அவர் லைஃப். அவனுக்கு வந்து ஸ்விமிங் கற்றுக் கொடுத்து, ஃபுட்பால் கற்றுக் கொடுத்து, ராம் உண்மையிலே சொன்னா அவனை ஓட கற்றுக் கொடுத்தேன் சொன்னான். அந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணி ஹி வாஸ் ரெடி. அண்ட் அவன் டெலிவர் பண்ணது வந்து இட்ஸ் லைக் அமேசிங். டு ஆக்ட் வித் பீப்புள் லைக் கிரேஸ், அஞ்சலி அண்ட் சிவா. அவன் வந்து பயப்படவே இல்லை. அப்படி ஒரு எஃபர்ட்லெஸ். அதுக்கு வந்து ஒரு டீம் வேணும்ல. அந்த டீம் தான் ராமோடைய அசிஸ்டன்ஸ் அண்ட் ராம். I'm so happy, and Hotstar is so happy that we are working with you, Ram. So thank you so much for this movie. Thank you team. இது பாசிபிள் ஆனது என்னுடைய டீம்ல இருந்து ஒரே ஒரு நம்பர் தான் காரணம், நரன். Thank you for this movie, நரன். It's like இந்த மாதிரி ராம் கிடைச்சனால ராம் ஆஃபீஸுக்கு அன்னைக்கு வந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சது மாதிரி கூட படம் பண்ணோம். ஸோ I'm happy to work with this team, and thank you everyone for collaborating with us in this.
மதர் டர்க்கியாக இருக்கட்டும், சந்தோஷாக இருக்கட்டும், திங்க் மியூசிக் சந்தோஷாக இருக்கட்டும், ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து போகிறோம், சிலவற்றை மறந்து போகிறோம். ஆனால் சமூகத்தின் பக்கம் நின்று இதயத்தின் காயங்களை தன் படைப்பின் மூலம் வேதனைகளை, துயரங்களை, துக்கங்களை, சோகம், வருத்தம், கவலை, காதல் என்று அத்தனையும் கலந்து வாழையில் பரிமாறும் படைப்பாளி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.